செய்வாராகி. என் அன்பு குழந்தையே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பிடிக்கும் பிடிக்காது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எதுவுமே எனக்கு தெரியாது என்று நினைக்க வேண்டாம். முழுமையாக அனைத்தையுமே அறிந்து வைத்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்திலும் துன்பத்திலும் இங்கு நான் இருப்பதினால் என்னுடைய வாழ்க்கையில் எது நடப்பதும் தெரியாது என்று நினைத்தாயா? முழுமையாக உன்னுடைய வாழ்க்கையை பற்றி முழுமையாக எனக்கு எல்லாமே தெரியும். கண்களை நன்றாக, அதாவது என்னுடைய கண்களை நன்றாக உற்றுப்பார். உன்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளவு பெரிய விஷயத்தை எல்லாம் செய்கிறேன் என்று நன்றாக உற்றுப்பார். நீ எப்பொழுதுமே எதுவுமே என்னை உற்று பார்க்காததினால்தான் உனக்கு எதுவுமே புரியவே இல்லை. நீ என்னுடைய பிள்ளை. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் அமோகமாக செய்து தர நான் இருக்கும் பொழுது நீ எதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது. முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும் என்றால், உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் பயத்தை கொடுக்கிறது என்றால் தயவு செய்து அந்த விஷயத்தை பயத்தோடு பார்க்காம என்னுடைய கண்ணை பார். என்னுடைய கண்ணை நீ உற்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த பயமானது உன்னை விட்டு போகி ஏதோ ஒரு நிம்மதி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும். காலம் முழுவதும் உன்னை பாதுகாக்கும் நிலைமையில் நான் இருக்கிறேன். நீ பயந்து பயந்து இருந்தால் வாழ்க்கையில் எதுவும் உன்னால் செய்ய முடியாது. நிதானத்தோடு இரு. உன்னுடைய கண்ணீர் எப்பொழுதும் வீண் போகாது. நீ இத்தனை நாள் என்னிடம் ஏதேதோ விஷயத்தை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தாய். இந்த விஷயம் வேண்டும், அந்த விஷயம் வேண்டும் என்று. நிச்சயமாக நீ கேட்கும் ஒவ்வொரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் கால தாமதமே ஆனாலும் சீக்கிரமாக கிடைக்க ஆரம்பித்துவிடும். உன்னுடைய எதிர்காலத்திற்கும் சரிதான், இப்பொழுது இருக்கும் இந்த காலத்திற்கும் சரிதான். நானே முழு பொறுப்பாக இருக்கிறேன். உன்னுடைய தேடல்கள் நிச்சயமாகவே உனக்கு கிடைத்திடும். புரிகிறதா தங்கமே? எதையும் பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் இப்பொழுது இந்த நேரம் உன்னை தேடி வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த நிலைமையில் நீ உறைந்து இருப்பாயோ என்று நீ நினைக்கிறாய். அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இந்த நிலைமையிலேயே அப்படியே இருந்து விடுவோமோ, இதற்கு மேல் வளர்ச்சி வராதோ என்று. நிச்சயமாக வளர்ச்சியானது வரும். நிச்சயமாக பாக்கியங்கள் ஆனது படிப்படியாக கிடைக்க ஆரம்பிக்கும். துணையோடு எப்பொழுதும் ஐஸ்வர்யங்களோடு நீ இருக்கும் அளவுக்கு, உனக்கு தேவையான சந்தோஷங்களை தரும் அளவுக்கு என்னிடம் அதிகமான சக்திகள் இருக்கிறது. நிறைய பேர் சொல்லலாம், நீ வாராகியை வணங்கிய பிறகு என்ன உனக்கு கிடைத்தது என்று. நீ நினைத்து பார், இந்த வாராகியை நீ வணங்கிய பிறகு உனக்கு என்ன கிடைக்கவில்லை என்று, உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கவில்லை என்று. இருக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது, ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் புதிதாக உன்னுடைய வாழ்க்கையில் வரவே இல்லை. எல்லா விஷயத்திலும் ஒரு மாற்றங்கள் இருக்கிறது. பயங்களே வந்தாலும் நிச்சயமாக அதை தாண்டி போய் உன்னால் தைரியமாக அதை எதிர்கொள்ளும் ஒரு மனப்பக்குவம் உனக்கு வந்தது. இதற்கு முன்பெல்லாம் ஏதேதோ யோசித்து கொண்டு இருந்தாய். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. எல்லா விஷயத்திலும் நீ மிகப்பெரிய ஒரு எதிர்த்து நின்று போராடும் தைரியத்திற்கு வந்துவிட்டாய். கண்மணியே, உன்னுடைய அனைத்திற்கும் இந்த வாராகியே முழு பொறுப்பாக இருப்பேன். கண்களை மூடினாலும் எப்பொழுதுமே நீ எதையோ பற்றி யோசிக்கிறாய். நிச்சயமாக நீ கண்களை மூடி தூங்கும் பொழுது கூட உன்னுடன் இப்பொழுது என்ன விஷயம் உனக்கு வேண்டுமோ அதை பற்றி மட்டும் யோசி. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கிறது, எந்தெந்த விஷயங்கள் நடக்கிறது என்பது எனக்கு நன்றாகவே எல்லாம் தெரியும். அதனால் எல்லாவற்றிலும் சற்று பொறுமைக்குள். காலம் முழுவதும் உன்னோடு ஒவ்வொரு விஷயத்திலும் நிச்சயமாக கரை தூக்கிவிட்டு உன்னை காலம் முழுவதும் இன்பமாக வாழ வைப்பது மட்டும்தான் என்னுடைய முதல் குறிக்கோளாகவே இருக்கும். புரிகிறதா? இதற்கு மேலாவது என் மீது உனக்கு நம்பிக்கை வருகிறதா? நம்பிக்கையை எப்பொழுதும் வீணாக்கி விடாதே. உன்னுடைய நம்பிக்கை எப்பொழுதும் நீ வணங்கும் தெய்வம் மீது இருந்து கொண்டே இருக்கட்டும். உன்னுடைய ஏக்கங்கள் என்னவென்பது எனக்கு மட்டுமல்ல, நீ எந்த தெய்வத்திடம் போனாலும் சரிதான், உன்னை பார்த்த உடனேயே கண்டுபிடித்துவிடும். அந்த அளவுக்கு நீ உன்னுடைய முகத்திலேயே எல்லா விஷயத்தையுமே காட்டுகிறாய். எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும். அதே சமயம் எதிர்பார்க்காத விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இனிப்பானதாக நடக்க ஆரம்பிக்கும். யோசனை எப்பொழுதும் சரியானதாக இருந்தால் வாழ்க்கையில் எல்லாமே மிக சிறப்பானதாகத்தான் இருக்கும். அமைதியான வாழ்க்கையை வாழப்பார்.
அமைதியாக எல்லா விஷயத்தையும் செய்ய பார். தேவையே இல்லாமல், அமைதியே இல்லாமல் எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீ யோசித்து கொண்டே இருந்தால் என்று வைத்துக்கொள், உன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே முடியாது. அமோகமான என்னுடைய பிள்ளைக்கு எல்லாமே சிறப்பானதாக இருக்கும். எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். சிரித்து சந்தோஷமாக இரு. வாழ்க்கையில் எல்லாம் மிக சிறப்பானதாகவே இருக்கட்டும். உனக்கு நான் அமைத்து தருவது உனக்கு என்றுமே நிலையானதாகத்தான் இருக்கும். எதிலும் குழப்பங்கள் வேண்டாம். நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் விஷயங்கள் கூடிய சீக்கிரமாக உனக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும், வாழ்க்கையில் எதை நினைத்தோம் இனி கவலைப்படக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு இன்பமாக நடக்கும். கண்களை நன்றாக திறந்து பார். எத்தனை பேர் உனக்கு கீழே இருக்கிறார்கள், எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள் என்று. அதெல்லாம் விட நான் உன்னை அழகாகத்தானே வைத்திருக்கிறேன். புரிந்து கொள். எல்லாவற்றையும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றி சரி செய்கிறேன். புரிகிறதா என் தங்கமே? இன்பமான வாழ்க்கை உனக்கு எங்கும் அல்ல, உன்னிடம் மட்டும்தான் இருக்கிறது. எல்லா விஷயத்திலும் நீ சற்று அமைதியாக இருந்தால் எல்லாமே உனக்கு சீக்கிரமாக நடக்க ஆரம்பித்துவிடும். அவசரம் என்பது வாழ்க்கையில் வேண்டாம். நீ கேட்கலாம், இன்னமுமா நான் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று. கர்ம வினையானது உன்னை பாடாக படுத்துகிறது என்றால், கர்ம வினை முடியும் வரை நீ அமைதியாகத்தான் இருக்க வேண்டும். சற்று உன் வாழ்க்கையில் நான் என்ன செய்கிறேன் என்பதை மட்டும் வேடிக்கை பார். நீ ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் சரிதான், எது பண்ணாலும் சரிதான், நடக்க வேண்டியது தான் நடக்கும். என்னுடைய ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் எப்பொழுதுமே உன்னோடு இருக்கும் என்பதை ஒருபொழுதும் மறந்துவிட வேண்டாம். சிரித்து கொண்டு சிறப்பான வாழ்க்கை வாழ தயாராகிவிடு. யோகங்கள் எங்கும் இல்லை, உன் பக்கத்திலேயே தான் இருக்கிறது. நிறைய திட்டங்களை போட்டு வைத்திருக்கிறாய். கண்டிப்பாக இன்று அனைத்து திட்டங்களும் உனக்கு நல்லபடியாகவே நடக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் பதட்டங்கள் இல்லாமல் சுலபமாக எல்லாம் செய்துவிடலாம் என்று நம்புங்கள். உங்களுக்கு இவ்வளவு தூரம் உதவி செய்து கொண்டு இருக்கும் இந்த வாராகி நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை நல்லபடியாக கரை சேர்த்து உங்களை நிச்சயமாக வாழ வைப்பேன். இப்பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் போக போக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அழகாக மாற ஆரம்பிக்கும். புரிகிறதா? நான் சொன்ன அனைத்தும் உனக்கு எல்லாமே தெரிகிறதா? தங்கமே, நான் சொல்லும் பொழுதும் நான் பேசும் பொழுதே இவ்வளவு ஆறுதலாக இருக்கிறது என்றால், உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு ஆறுதலாக இருக்கும். நல்ல வாக்கியங்கள் கிடைக்கட்டும். ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கட்டும். நீ ஒவ்வொரு விஷயமும் சரிதான். உன்னுடைய வாழ்க்கையில் நீ வணங்கும் ஒவ்வொரு தெய்வமாக இருந்தாலும் சரிதான், உன்னோடு தான் இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். சந்தோஷமாக இருங்கள். ஐஸ்வர்யங்கள் நிறைந்து இருக்கட்டும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.